ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கசகசாவோட நன்மைகள பத்தி தாங்க பார்க்க போறோம். கசகசாவ மேலை நாடுகள்ல தடை செய்யப்பட்ட போதைப் பொருளா பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஆனா நம்ம நாட்டுல இப்ப வரைக்கும் பயன்படுத்திட்டு தான் வர்றாங்க. இந்த கசகசாவ அசைவ உணவு தயாரிக்கும்போது பயன்படுத்துவோம் நம்ம. இந்த கசகசாவ தூக்கமின்மை பிரச்சனைக்கு பயன்படுத்தலாங்க. 1 ஸ்பூன் அளவு கசகசா எடுத்துக்கோங்க. அதோட 2 ml மாதுளம்பழச்சாறு கலந்து நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, நல்லா தூக்கம் வரும். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு தூங்கும்போது 1 மணி இல்லன்னா 2 திடீர்னு கண் முழிச்சுருவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு தூக்கமே வராது. இந்த மாரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த ரெமெடி ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கசகசா ஆண்மை குறைபாடுள்ள அனைத்து ஆண்களும் எடுத்துக்கிடலாம். எப்படி எடுத்துக்கிடலாம் அப்படின்னா, முந்திரி, பாதாம், கசகசா இந்த 3மே சம அளவு எடுத்துக்கோங்கங்க. அதாவது முந்திரி ஒரு 100 கிராம் அப்படின்னா, பாதாம் 100 கிராம். இந்த மாரி கசகசா 100 கிராம். இந்த மாரி 3மே சம அளவு எடுத்துக்கிட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. அரைச்சு காலையிலயும், நைட்லயும் பால்ல கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்குங்க. விந்தணுக்குடைய தரமும் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். விரைப்புத்தன்மையை கொடுக்கும். விந்து நீர்த்து போதலை தடுத்து விந்து கெட்டிப்படுங்க. அதே நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நீண்ட நேரம் தாம்பத்திய உறவுல ஈடுபடுறதுக்கு தேவையான உடல் சக்தியை கொடுக்குங்க. இதை இந்த கசகசாவை பால்ல கலந்து நீங்க குடிக்கணுங்க. அதிக உடல் சூற்றுனால் வயிற்றுப்போக்கு உள்ளவங்க இந்த கசகசாவை 1 ஸ்பூன் அளவு எடுத்து தண்ணியில நல்லா ஊற வச்சிருங்க. அப்புறமா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு அதை அரைச்சு தேங்காய் பால் இல்லை அப்படின்னா பசும்பால்ல கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருக்காதுங்க. அப்புறம் மூட்டு வலி பிரச்சனை உள்ளவங்க துத்தி இலையோட கசகசாவை சேர்த்து அரைச்சு மூட்டு வலி உள்ள இடத்துல 10 மாதிரி போட்டு வந்தீங்க அப்படின்னா மூட்டு வலி பிரச்சனை தீர்ந்துருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் கசகசாவோட 1 கொத்து அளவு வேப்பிலை 1 ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து அரைச்சு இந்த அம்மன் வந்த இடம் தழும்பு இருக்கும் இல்லையா, அது ரொம்ப நாளைக்கு போகாது. அந்த இடத்துல நீங்க தடவி வந்தீங்க அப்படின்னா அந்த தழும்பு கூட மறைஞ்சிருங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை. மலச்சிக்கல் வந்துச்சு அப்படின்னாலே எல்லாமே சிக்கல் ஆயிரும். ஸோ நீங்க காலையில நல்லா மோஷன் போகல அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லுமே உங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்த கசகசாவை நீங்க பயன்படுத்தலாங்க. மலச்சிக்கல் பிரச்சனை, ரத்த மூல பிரச்சனை உள்ளவங்க இந்த கசகசாவோட வால் மிளகு, வறுத்த வெந்தயம், தேங்காய் துருவல் சேர்த்து அரைச்சு நெய் விட்டு தாளிச்சு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு சரியாயிருங்க. அப்புறம் ரத்த அழுத்தம் உள்ளவங்க கசகசாவோட தர்பூசணி விதையை சேர்த்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. இதை டெய்லியும் பால்ல ஒரு 2 ஸ்பூன் அளவு கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் உங்களுக்கு கட்டுப்பாட்டுல இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வறண்ட சருமம் உள்ளவங்க கசகசாவை கொஞ்சம் எடுத்து தேங்காய் பாலோட சேர்த்து அரைச்சு முகத்துல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா முகம் பொலிவுடன் மாறுங்க. அது மட்டும் இல்ல, முகப்பரு உள்ளவங்க கசகசாவை எடுத்து வறுத்து பாசிப்பருப்பு மாவோட முகத்துல தடவினீங்க அப்படின்னா முகத்துல உள்ள அந்த பரு வடு எதுவுமே வராது. முகம் எப்போதுமே வசீகரமான தோற்றத்தோட இருக்குங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்துல பசிக்காது, தூக்கம் வராது. அது மட்டும் இல்ல, உடல் ரொம்பவே சூடா இருக்கும். அதே சமயத்துல கண்ணுல கருவளையம் ஏற்படும். இதுக்கு கசகசாவும் பாதாமும் சம அளவு எடுத்து அரைச்சு பால்ல கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வராதுங்க. மொத்தத்துல கசகசா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அழகும் ஆண்மையும் அதிகரிக்குங்க. அதோட எலும்பு நல்ல உறுதி வாய்ந்ததா மாறுங்க. தசைகள் நல்லா வலுப்பெறும். உடம்பு சோர்வு இல்லாம எப்போதும் சுறுசுறுப்பா ஆரோக்கியமா இருப்பீங்க. நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும். ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தி கொடுக்கும். அப்புறம் கண் பார்வை தெளிவாகும். வயிற்றில் உள்ள நச்சு கிருமிகளை வெளியேற்றி வயிற்றை சுத்தமா வச்சுக்கிறதுக்கும் இந்த கசகசாவை நீங்க தாராளமா எடுத்துக்கிடலாங்க. கசகசாவை நீங்க பயன்படுத்தும் போது கொஞ்சம் ஊற வச்சு அதை அரைச்சு பால்ல கலந்து குடிச்சீங்க அப்படின்னா ரொம்பவே உடம்புக்குமே ரொம்ப நல்லது. ஆண்களுக்கு ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.